நம்பிக்கை. அது இல்லைனா எதுவுமே இல்லை. கணவன் மனைவியை நம்பினா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். முதலாளி வேலையாட்களை நம்பினா தான் வேலை ஒழுங்கா நடக்கும். இதுல நம்பினவங்களுக்கு துரோகம் பண்ணா மொத்தமும் பாழாயிடும். செய்யும் தொழிலே தெய்வம். யாருமே அவங்க தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு நம்பிதான் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுது. ஆனா அதையும் மீறி துரோகம் பண்றவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. கர்நாடக மாநிலத்தில் ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் சரக்கு லாரி ஒன்று கேட்பாரற்று நிற்கிது. ஜிபிஎஸை வச்சு அந்த இடத்துக்கு லாரியை தேடி வந்த சிலர் பதற்றத்தோட லாரி கதவை திறந்து பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. லாரிக்குள்ள எதுவுமே இல்லை, சுத்தமாக தொடச்சி வச்ச மாதிரி காலியாக இருக்கு. அதை பார்த்து இவங்க ஏன் அதிர்ச்சி அடையணும்? ஃப்ளாஷ்பேக் இருக்கு. தமிழக கர்நாடக எல்லையான ஆனேக்கல் பக்கத்தில் இருக்கு செட்டிஹள்ளி. இங்கே தனியாருக்கு சொந்தமான ஷூ ஷோரூம் இருக்கு. வெளி மாவட்டம் வெளியூர்களில் இருந்து வர்ற காஸ்ட்லியான ஷூக்களை இந்த ஷோரூம்களில் வச்சுட்டு பேலன்ஸை குடோனுக்கு கொண்டு போகிறது வழக்கம். அப்படி தான் வெளியூர்லேருந்து வந்த ஷூக்களில் கொஞ்சத்தை ஷோரூமில் வச்சுட்டு 1,10,00,000 ரூபாய் மதிப்புள்ள 1558 ஜோடி ஷூக்களை குடோனுக்கு அனுப்புனாங்க. பெங்களூரு பக்கத்தில் அனுகுண்டனஹள்ளிங்கிற இடத்துல இருக்கிற குடோனுக்கு லாரியில் ஷூக்கள் போச்சு. அதை ஓட்டிக்கிட்டு போனவர் பேர் அகமத். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள லாரி குடோனுக்கு ரீச் ஆனதும் அங்கேருந்து ஷோரூமுக்கு தகவல் வரும். ஆனால் இந்த முறை அப்படி எதுவுமே வரலை. இதனால் பதற்றம் அடைஞ்ச ஷோரூம்காரங்க டக்குன்னு லாரியோட ஜிபிஎஸை செக் பண்ணாங்க. அது ராஜபாளையம் லொக்கேஷனை காட்ட அங்கே ஓடினாங்க. அப்போ தான் லாரி மட்டுமே இருக்கு, உள்ள இருந்த சரக்குகள் காணாமல் போயிடுச்சுங்கிற அதிர்ச்சி அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. லாரி டிரைவர் என்ன ஆனாரு? அவரை யாராவது கடத்தினாங்களா? லாரியில இருந்த 1,10,00,000 ரூபாய் மதிப்புள்ள சரக்குகள் எங்க போச்சு? இந்த கேள்விகளோட ஷோரூம்காரங்க அத்திப்பள்ளி போலீஸ் கிட்ட புகார் கொடுத்தாங்க. பரபரன்னு என்கொயரியை ஸ்டார்ட் பண்ண போலீஸ் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்கிறப்ப தான் சரக்குகளை திருட ஒரு கும்பல் பக்காவாக பிளான் பண்ண விஷயம் தெரியுது. அதுக்கான மாஸ்டர் பிளானை போட்டவர் லாரி டிரைவர் அகமத். அவருக்கு வீசின வலையில் ஷூக்களை திருட உடந்தையாக இருந்த கூட்டாளிகள் சுபான் பாஷா, மன்சூர் அலி, சஹீதுல் ரஹ்மான் சிக்கினாங்க. அவங்க கிட்ட விசாரிச்சதுல திருடப்பட்ட ஷூக்கள் ராஜபாளையம் பக்கத்தில் மறைச்சு வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அங்கே போன போலீஸ் மொத்த ஷூக்களையும் ரெக்கவர் பண்ணி ஷோரூம்காரங்க கிட்ட ஒப்படைச்சாங்க. இந்த திருட்டுக்கு மூளையா செயல்பட்ட லாரி டிரைவர் அகமத் இன்னும் சிக்கலை. தலைமறைவா இருக்கிற அவரை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. நம்பிக்கை அடிப்படையில் தான் முதலாளிகள் வேலையை தராங்க. காசுக்கு ஆசைப்பட்டு அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணா விழுந்த இடத்திலேயே கிடக்க வேண்டியதுதான். வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே முடியாது. இது தத்துவம் இல்லை, நிதர்சனம்.